सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते காரியம் முடிஞ்சது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நாம நினைச்சபடி நடந்துச்சு. சரி, நான் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போறேன். பூஜை சமயத்தில் நான் அங்கே இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். எங்க அமிர்தா, எங்க என் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீங்க எவ்வளவுதான் என் மேல கோவப்பட்டாலும், என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும், எனக்கு உங்க மேல இருக்கிற காதல் குறையாது. நானும் அப்படிதான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. எனக்கு நீ வேணும், உன் காதல் வேணும். வாழ்க்கை பூரா உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். மனுஷனுக்கு ஒரு வாட்டி தான் உண்மையான காதல் வரும். அதுக்கு இன்னொரு பிறப்பு கிடையாது. சாவங்கிறது கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தடவை என் கண்களை நேரா பாத்தீங்கன்னா, என் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா, இன்னைக்கு வாய்க்கு வந்தபடி என்னை திட்டிருக்க மாட்டீங்க. அன்பா நல்ல வார்த்தை பேசியிருப்பீங்க. உன் பேச்சிலே எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியுது. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்டா. நிச்சயமா நிச்சயமா உங்க காதலை நான் அடைஞ்சே தீருவேன். என் காதல் உண்மையானது, தோத்து போகாதுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நீங்க இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லைங்கிற அளவுக்கு உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஜெயிப்பேன். உன்னை நான் நிச்சயமா அடைவேன். என்னோட கதைகளை கேட்டு பாராட்டுற காதலியா நீங்க இருக்கணும். உங்களை எப்பவுமே சிரிக்க வைக்கிற காதல் கவிஞனா நான் இருக்கணும். உன்னை நான் அடைஞ்சே தீருவேன் அர்ஜுன். எங்க அமிர்தா, உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அந்த ஆண்டவனால கூட முடியாது. முடியுங்கிறதால் தான்
நான் நாகலோகத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். ஆனா நான் என்னமா பண்றது? உங்களை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அந்த அர்ஜுன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவனாலதான் அவங்க தேகத்தை நான் இழந்துட்டேம்மா. எவ்வளவு நாளா நீங்க என் கூடவே இருந்தீங்க. ஆனா இப்போ அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையா இருக்கு. ஏமா என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ஜுன். உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சது அவன்தான். காதல் கல்யாணம்னு தேவையில்லாம என் பின்னால சுத்துறான். நான் என்ன செஞ்சாலும் தடங்கலாம் நிக்கிறான். நான் எதுக்காக மனித உலகத்துக்கு வந்திருக்கேனோ அதை நடக்க விடாம தடுக்கிறான். அவன் மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது பண்ணான்னா அதுக்கப்புறம் நான் அவனை சும்மா விட மாட்டேம்மா. என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்பவும் உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். பசுவுக்கு பின்னாடி கண்ணுக்குட்டி எப்படி போகுமோ அதே மாதிரி உங்க பின்னாடி நான் வந்துகிட்டே இருப்பேன். நீங்க என்ன எவ்வளவு தள்ளி விட்டாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் அதிகமாகுமே தவிர குறையாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னோட பாதை வேற, என் குறிக்கோள் வேற. என் பாதையில நீ ஒரு முள்ளாதான் இருக்க. என் குறிக்கோளை அடைய விடாம திசை திருப்புற. இப்படியே என் வழியில குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீனா எந்த விதமான கருணையும் காட்டாம உன்னை கொத்தி கொன்னுடுவேன். ஏய் குரங்கு, நீங்க என்ன பண்ற? நான் ஏன் இங்க வந்தேன்றது அப்புறம். நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு. ஓ, என்னோட ஞாபகம் வந்துருச்சா? என்னாச்சு? இன்னைக்கு இந்த மயூரியோட ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு போல. என்ன விஷயம் சார்? ஏதாவது சம்திங்? ஏய் அர்லோஸ், சம்திங் இல்ல கிம்திங் இல்ல, ஒரு பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற நீ? ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எப்பவுமே நான் நினைச்சிட்டு இருக்கிற ஃபிகர் நினைச்சியா நீ? டேய், எனக்கு என்னடா குறைச்சல்? என் முன்னாடி கட்ரினா மாதிரி ஹீரோயின்ஸ் கூட பிச்சை எடுக்கணும் அப்படி இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சும் என்ன வெறுப்பேத்துறியா? அதை விட என்னை விட்ட உனக்கு சூப்பர் ஃபிகர் கிடைக்குமா என்ன?